ஹலோ ஆல் வணக்கம். ரொம்ப வதக்கி, அரைச்சு இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு ப்ரான்ஸ் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரான்ஸை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷமாவது இருக்கட்டும். சைடில் ஒரு பேனில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் பட்டரும் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா ப்ரான்ஸோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் சீரகம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும். உங்களுக்கு நிறைய கிரேவி தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ரெண்டும் நல்லா வதக்கினாலே போதும், நமக்கு மசாலா ரெடி. ஒருவேளை நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணால் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துற வேண்டாம், ஏன்னா ப்ரான்ஸி நல்லா தண்ணி விட்டு வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு மேலேயும் குக் பண்ணாலும் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக 5 நிமிஷத்தில் குக் பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரான்ஸோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், சீக்கிரமாக வெந்துடும். இதில் கடைசியில் கொஞ்சம் பெப்பர் மட்டும் சேர்த்து ஒரு பரட்டினீங்கன்னா அந்த ரோட் சைடில் நல்லா தோசைக்கல்ல சூடாக போட்டு தர ஒரு ப்ரான்ஸ் தொக்கு மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.